ஆண்டவராகிய தேவன் ஒரு கஷ்டத்தை, ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் உன்னால் முடியும் என்பதை நினைத்துதான், உன்னால் அந்த பாரத்தை சுமக்க முடியும் என்று சொல்லித்தான் உண்மையாகவே அவர் அனுமதிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பாரத்தையும் கூட நீ கர்த்தருடைய சமூகத்தில் வைத்துவிடு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விடார் என்று சொன்னது போல இந்த அருமையான வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரியை, ஒரு உபத்திரம் வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால் அது நிமித்தம் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இல்லை என்று சொன்னால் அவருடைய பிரமாணங்கள் என்ன, அவருடைய காரியங்கள் என்ன, அவருடைய கட்டளைகள் என்ன என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே அதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது என்று